வேளாங்கண்ணிக்கு மாலை போடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நமக்கு பிடிச்சவங்களுக்காக வேண்டிக்கிட்டோம், வேண்டுதல் நிறைவேறினதுனால நன்றி சொல்லவும் நம்ம வேளாங்கண்ணிக்கு நடந்து போவோம். நான் சில பேரை பார்த்திருக்கேன், கழுத்துல 4-5 ஜெபமாலை போட்டிருப்பாங்க, ஆனா ஜெபமாலை ஜெபிக்கவே மாட்டாங்க. நாம நம்ம அன்னை மரியாவை நெருங்குறதுக்கு சரியான வழி ஜெபமாலை சொல்றதுதான். ஜெபமாலை சொல்றவங்களுக்கு நம்ம மாதா 15 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுல நான் 2 இதை சொல்றேன். ஜெபமாலை தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் எனக்கு ஊழியம் செய்பவர்கள் சிறப்பான அருளை பெறுவார்கள்னும், ஜெபமாலை சொல்பவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பும் மிகப்பெரிய அருள் வரமும் தருவதாகவும் வாக்களிச்சிருக்காங்க நம்ம மாதா. புனித லூயிஸ் டி மான்ஃபோர்ட் ஜெபமாலை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் தாயை அதிகமாக நேசிக்கும் நமது மீட்பரான இயேசுவின் இதயத்தை தொடுவதற்கு மிக சிறந்த சக்தி வாய்ந்த கருவி ஜெபமாலைன்னு சொல்லியிருக்காரு. புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெபிக்கும் முறைகளில் மிக சிறந்த முறை ஜெபமாலை சொல்றதுதான் சொல்லியிருக்காரு. வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுட்டு சில பேர் இறந்தவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா மாதா இறக்க முடியவங்க. நாமளும் வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருந்தாலும் இரக்கத்தோட அவங்க கூட போய் நாம இருக்கணும். அப்புறம் ரயில்வே டிராக்லயும் ஹைவேலையும் நடந்து போகும்போது ஹெட்செட் போட்டு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டுதல் தேர் கொண்டு போறவங்க பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வேளாங்கண்ணிக்கு மாலை போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த வருஷம்